வணக்கம் நேர்களே. தமிழகத்தினுடைய வடகிழக்கு பருவமழையுடைய 5வது சுற்றில் நாம் இப்போ இருக்கோம். இந்த 5வது சுற்று மழைப்பொழிவு என்பது முதல் 2 சுற்றுகள் காற்று தாழ்வு பகுதியாக பரவலாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்தது. அதற்கு பிறகு பெஞ்சன் புயல் உருவானது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்று உருவாகி அது பரவலான மழைப்பொழிவு கொடுத்தது. இந்நிலையில் அது தொடர்ச்சியாக இப்போ நாம வடகிழக்கு பருவமழையுடைய 5வது சுற்றில் நாம் இருக்கும். இந்த 5வது சுற்று மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இது காற்று தாழ்வு பகுதி என்பது புயலாக மாறி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று முன்கூட்டியே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த கணிப்புக்கு மாறாக தான் இப்போ நடந்திருக்கிறது. அப்போ உண்மையில் இப்போ நடக்கிறது என்ன? இந்த காற்று தாழ் பகுதியால தமிழகத்துக்கு மழைப்பொழிவு இருக்கா இல்லையா, புயலாக மாறாதா, இது புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது மாறாம போனதுக்கான காரணம் என்ன என்பது பற்றி தான் நம்ம லைவ் மேப் மூலமா நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு அதிக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழையாக இருக்கிறது. வங்கக்கடல் உருவாகக்கூடிய காற்று தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான், இப்போ வடகிழக்கு பருவமழையுடைய காற்று தாழ்வு பகுதி வங்கக்கடல் உருவாகுது அப்படின்னா அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு கொடுக்கும். ஆனா அந்த சமயத்தில் இதற்கு முன்பு உருவான 2 சுழற்சிகளும் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியும் கூட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்த காரணத்தால் தான் அதீத மழை பொழிவு தமிழகத்துக்கு கொடுத்தது. ஆனா 2-3 நாட்களுக்கு முன்பு உருவான காற்று தாழ்வு பகுதி என்பது தற்போது அது எங்கு நிலை கொண்டிருக்கு அப்படின்னா இலங்கை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி அந்த காற்று தாழ்வு இருந்தாலும் கூட தமிழகத்தை எதிர்பார்த்த அளவுக்கு மழை பொழிவு இல்லை, புயலாக மாறலது. காரணம் என்ன அப்படின்னா தற்போது இந்த காற்று தாழ்வு பகுதி என்பது இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரவில்லை. மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகராத காரணத்தால் இது ஆந்திரா பக்கம் நோக்கி செல்லக்கூடிய காரணத்தால் தமிழகத்தில் போதுமான அளவுக்கு மழை பொழிவை இது கொடுக்கவில்லை. இதுதான் தமிழ்நாட்டில் மழை பொழிவு குறைவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இது நம்ம மேப் மூலமாகவும் பார்க்கலாம். அதாவது இந்த ரேடார் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின் போது இந்த மழை பொழிவு குறைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம சொன்னோம். அதே சமயத்துல வருகின்ற சில நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்ற போது இந்த மேக கூட்டங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை ஒட்டிய பல்வேறு இடங்களில் மழை பொழிவு என்பது மிக குறைவாக தான் இருக்கிறது. சென்னை மற்றும் அதை ஒட்டிய பல்வேறு இடங்களில் மழை பொழிவு மேக கூட்டங்களும் குறைவாக இருக்கு. அதனால மழை பொழிவும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த மழைப்பொழிவு தமிழகத்தில் குறைய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா தொடர்ந்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும், அதாவது வங்கக்கடல உருவான கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு உருவான காற்று தாழ்வு பகுதி என்பது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்த சூழ்நிலையில அது புயலாக மாறும், அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு தான் முன்கூட்டி கணித்தாங்க. அது மாறுறதுக்கான காரணம் என்னன்னா வங்கக்கடந்து வரக்கூடிய இந்த நீராவி காற்றானது அந்த காற்று தாழ்வு பகுதியால் ஈர்க்கப்பட்டு அதற்கு பிறகு குளிர்ந்த காற்று அதன் மேல் பட்டு அது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த பரவலாக மழை பொழிவு இது கொடுக்காத இருக்கிறது காரணம் என்னன்னா வங்கக்கடல்ல அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி சென்னை தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது வங்கக்கடலில் உருவான அந்த நீராவி காற்று என்பது இந்த காற்று தாழ்வு பகுதியால் ஈர்க்கப்படல. அது ஈர்க்கப்படாத காரணத்தால அது அதீத மழை பொழிவு கொடுக்கல. மாறாக வங்கக்கடலில் இப்போது பரவலாக மழை பொழிவு என்பது இருக்கிறது தான் இந்த மேப் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சரியாக வங்கக்கடல பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த மழை பொழிவு தமிழகத்தில் பெய்ய வேண்டிய மழை கடல்ல பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா வங்கக்கடல உருவான நீராவி காற்று என்பது அங்கேயே நிறுத்தப்பட்டு இயற்கை சூழல் காரணமாக அங்கேயே நிறுத்தப்பட்டு அதன் மேல அந்த குளிர்ந்த காற்று பற்று வங்கக்கடலையே இந்த மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தை நோக்கி நகர்ல. இது இயற்கையே சென்னையை குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இயற்கையே தமிழகத்தை பாதுகாத்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வழக்கத்துக்கு இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு கொடுத்திருந்தாலும் கூட இந்த 5வது சுற்று மழைப்பொழிவு புயலாக மாறி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மழை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புயலாக மாறும், அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனா இயற்கையே தமிழகத்தை பாதுகாத்து அந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி என்பது வங்கக்கடந்து வரக்கூடிய அந்த நீராவி காற்றை ஈர்க்காமல் அதை கடலியை நிறுத்தி வைத்து அதன் மீது குளிர்ந்த காற்று பற்று தமிழகத்தில் பெய்ய வேண்டிய முழுக்க அதீத கனமழை என்பது கடலில் பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த 5வது சுற்று மழைப்பொழிவு என்பது இந்த காற்று தாழ்வு பகுதி புயலாக மாறவில்லை, அதீத கனமழை கொடுக்கவில்லை. சரி, இந்த காற்று தாழ்வு பகுதியால மழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில நாட்கள், அதாவது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது 21ஆம் தேதி வரைக்கும் நடக்கலாம். இந்த காற்று தாழ்வு பகுதி என்பது ஆந்திராவை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்கும். அதற்கு பிறகு அது ஆந்திராவை நோக்கி நகரும்.
மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தா தமிழ்நாட்டுல மழை. ஆனா அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகராம வடக்கு திசையை நோக்கி ஆந்திரா நோக்கி நகர்ந்த காரணத்தால இந்த மழை பொழிவு என்பது அப்படியே ஆந்திராவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு இந்த குறைந்த காற்று தாழ்வு பகுதியால் தமிழகம் தப்பியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஆண்டு இந்த மாத இறுதிக்குள்ளாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போன்று 23, 24 ஆகிய தினங்களில் கூட மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகலாம். அந்த சுழற்சியின் மூலமாக மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த காற்று தாழ்வு பகுதியில மழைக்கு வாய்ப்பு இருக்கானா? கேடிசிசி என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்கள் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், அதே போன்று தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கிறது என்பதுதான் இந்த வாரம் நமக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் இந்த மழை பொழிவு அப்படி ஆந்திராவை நோக்கி நகர்ந்து விட்டது. தமிழகத்துக்கு மழை பாதிப்பு இல்லை. தமிழகத்துக்கு பெய்ய வேண்டிய மழை தடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்த்தோம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் மட்டும் அடுத்த 2-3 நாட்களுக்கு மிதமான மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி டெல்டா மாவட்ட, உள் மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கின்றது. இது இப்போது நிலவரம் தான். இன்னும் அடுத்து 23க்கு மேல கூட 23ஆம் தேதிக்கு மேல கூட மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகலாம். மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் வானிலை ஆய்வு மையமும் அதே போன்று பல்வேறு நிபுணர்களும் கணித்திருக்காங்க.